அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மசாலா முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 7 முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் வந்து சேர்க்கணும். இந்த முட்டை கிரேவியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள். இது வரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம், நல்ல பழமான தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போது நமக்கு வந்து முட்டை கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம். தயிர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் நம்ம வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதே சமயத்தில் வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் வரணும். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது வந்து இப்போ தேவைப்படாது. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பை வந்து பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துட்டோம். பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு தயிரையும் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுமே நல்ல எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த முட்டை கிரேவிக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நீங்கள் வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வந்து சேர்க்குறதுனால முட்டை கிரேவி இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் வந்து யாருமே ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை நல்லா இப்படி தூவி விட்டுட்டு மறுபடியும் வந்து லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் நம்ம வந்து சேர்த்துட்டு இப்படி லைட்டாக அப்படி கலந்து விடலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஈஸியாக ருசியான முட்டை கிரேவி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.